நீங்கள் விகடனோட மேடலையும் சரி, இன்னொரு மேடலையுமே சரி, கமல் சாரும் சொல்லியிருக்காங்க, நானும் மணி சாரும் வந்து எல்டாம்ஸ் ரோட்டில் பைக்கை நிறுத்திட்டு அவ்வளோ கதைகள் பேசியிருக்கோம். அதில் ஒரு 20-25% தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மீதி இருக்க அந்த 70-75% என்ன சார், எவ்வளோலாம் சார் பேசியிருக்கீங்க? அப்படி இல்லை, அது எப்படின்னா வந்து கமல் சார் நான் அப்போ வந்தபோது பிக் ஸ்டார். ஆமாம் சார். இன்னும் வந்து 16 வயதுல முடிச்சிட்டாரு, சிகப்பு ரோஜாவில் முடிச்சு அந்த ஸ்டேஜ் ராஜபார்வை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் நான் மீட் பண்றேன். ஸோ அவர் வீட்டில் வந்து அவர் காம்பவுண்ட் கதவு திறந்துருக்கும், உள்ள போகலாம். அங்கே வந்து போனால் நிறைய ரைட்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய போயட்ஸ் இருப்பாங்க, ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்ட் தோட்டா தண்ணி நான் அங்கே தான் போய் சந்திச்சேன். அந்த மாதிரி நிறைய பேரை சந்திக்க முடியும். அவர் ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு வருவார், எல்லாருக்கூடையும் கொஞ்ச நேரம் பேசுவேன். எல்லாம் சினிமா கதை, இதுல போயிட்ரி ஏதாவது ஒன்று அப்படி பேசிட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கோம். இதுன்னு இல்லை, வந்து பர்க்மனை பற்றி பேசுவார், நம்ம ஏதாவது பார்த்தது சொல்லுவோம். இது இப்படி இன்னும் நிறையா என்ன ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா, என்னெல்லாம் சினிமா பிடிச்சது, என்ன மாதிரி கதை பிடிச்சது, எது எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன அமேசிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தான். சினிமாட்டோகிராஃபி எதுல நல்லா இருந்தது, எது வந்து சாங், இளையராஜா சார் சாங்கு, இதை பத்தி எல்லாம் பேசியிருப்போம். ஸோ அது ஜென்ரலா சினிமாங்கிற ஒரு ஓவரால் இதை பத்தி இன்னும் கைண்ட் ஆஃப் சினிமா பண்ணணும், என்ன மாதிரி அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியலையே, அந்த மாதிரி தான்.